Hi students, welcome to KC Botany. நமக்கு 11th 12th biology and botanyல pure science students வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி எப்பவுமே ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துனா ஒரு 4-5 லெசன்ஸாவது படிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் 40 மார்க்ஸ் அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்லி பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 11th and 12th எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோ லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 marks. நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி சரிங்களா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marks. நேற்று பார்த்தீங்கன்னா சுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 15 1 marksல 13 1 marks வந்து புக் பேக் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால நீங்க A to Z புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 marks வந்து என்ன பண்றீங்க, நல்லா படிச்சிருங்க. அது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சரி சரிங்களா. ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 15க்கு நீங்க 10 marks அளவுக்கு மினிமம் எலிஜிபிள். இது வந்து மினிமம் மார்க்ஸ் தான் சரிங்களா. நேற்று கேட்ட மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க 12 marks எடுக்கலாம் அல்லது 13 marks எடுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பாஸ் மார்க்கே வந்து என்ன பண்ணிடுவோம், நெருங்கிடுவோம் சரிங்களா. அதனால 10 marks அளவுக்கு கன்ஃபார்மா உண்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11th பாட்னி 1 marks அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. மொத்தமாவே ஒரு 50ல இருந்து 60 1 marks தான் இருக்கும். 12th 1 marks அப்படிங்கிறது ஒரு 100ல இருந்து 120 தான் இருக்கும். அதே மாதிரி தான் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 200 1 marks இவ்வளவுதான் இருக்கும். மோஸ்ட்லி அதுக்கு மேல போகாது. அது பியூர் சயின்ஸா இருந்தா இன்னும் கம்மியாகும் சரிங்களா. அதனால 1 marks வந்து என்ன பண்றேங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் கொஸ்டின், படம் மறைந்து பாகம் குறி அப்படிங்கிற வினாக்கள் நிறைய பேரை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கொஸ்டின்ல அதுவும் ஒண்ணு. ஸோ எந்தெந்த டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டயக்ராம் கொஸ்டின். ஏன்னா நமக்கு டயக்ராம் கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட நேத்து நடந்த சுவாலஜி எல்லாமே நேத்து நடந்த சுவாலஜியில் வச்சே சொல்றேன். ஸோ விந்து செல்லின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 marksல ஒன்று கேட்டிருந்தாங்க. இம்யூனோகுளோபின் அமைப்பை விவரி அப்படின்னு சொல்லிட்டு 5 marksல ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டகத்தின் அமைப்பை விவரி அப்படின்னு சொல்லிட்டு 5 marksல கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 marks அளவுக்கு டயக்ராம் கொஸ்டின்ஸே வரும் சரிங்களா, வந்துருந்துச்சு நேத்து. ஸோ இந்த அளவுக்கு இல்லைனாலும் மினிமம் நமக்கு வந்து ஒரு 2 அல்லது 3 marks சரிங்களா, கிட்டத்தட்ட 5 marks அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அல்லது 3 mark அளவுக்காவது நம்ம டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு 10 பிளஸ் வந்து 13 marks மினிமம் நீங்க இந்த 2 டாபிக்கை நல்லா பார்த்துட்டீங்களாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு சில டைம் 5 mark கொஸ்டின்லுமே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் வச்சு கேட்பாங்க நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்க முடியுமோ அது எல்லாமே வந்து என்ன பண்றீங்க, நல்லா படிச்சு வச்சிங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு நிமிஷம் இந்த டெஸ்ட் இருக்காங்க. சரி ஓகே சரிங்களா. புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகே, புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் சரிங்களா. மினிமம் ஒரு 4 to 5 லெசன்ஸ் வந்து படிச்சுங்க. அது எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னா நிறைய இருக்கு. மினிமம் ஒரு லாஸ்டா ஒரு 21, 22, 23, ஸோ 24 விட இந்த 3 இயர் கொஸ்டின்ஸாவது மினிமம் வந்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸாவது பாருங்க. அதுல இருந்து நமக்கு மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15ல இருந்து 20 marks அளவுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க சரிங்களா, ஜஸ்ட் இந்த 3 கண்டென்ட்ல இருக்கிறத படிச்சாலே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 12th பாட்டனி சரிங்களா. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்ல இருந்து 1ல இருந்து 10 marks அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க, நிச்சயமா உண்டு சரிங்களா. அதனால எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால இன்னைக்கு நீங்க அதாவது பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் கட்டாயமா படிச்சுங்க. இதுல இருந்து 10 marks அளவுக்கு கொஸ்டின் வரும், 10 அல்லது 12 marks அளவுக்கு வரும் சரிங்களா. அதனால நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் லெசன் ஈஸியாக தான் இருக்கும், கம்மியான டாபிக் தான். இதை படித்தாலுமே உங்களுக்கு 10 marks எலிஜிபிள். அதுக்கடுத்து 5th லெசன். ஸோ 5th லெசன் படித்தாலும் சின்னதான். இதில் வந்து ஒரு 8லேருந்து 10 marks அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th லெசன். ஸோ இந்த 9th லெசன் படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து 8லேருந்து 10 marks அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th லெசனு. ஸோ இதை படித்தாலும் நீங்கள் 8லேருந்து 10 marks அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும்.
இது எல்லாமே ஈஸியாக இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஸோ இதையும் நீங்கள் படிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கஷ்டம்தான். ஸோ இந்த 5 லெசன்ஸ் வந்து நீங்கள் படித்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்குற இதை விட அதிகமான மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து 6, 7, 8 இது எல்லாமே ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பார்த்துங்க. ஸோ இதில் படம் வரைந்து பாகம் குறி வினாக்கள் இதில் நிறைய இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து 6, 7, 8 தான் இருக்குது. மற்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா படம் வரைந்து பாகம் குறி அப்படிங்கிற வினாக்கள் கிடையாது. ஸோ மற்ற இடத்துல அங்கங்கே ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதையும் படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 11th பாட்டனி, 11th பியூ சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நமக்கு 15 லெசன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் மினிமம் ஒரு லெசன்ஸ்லேருந்தும் 5லேருந்து 8 மார்க் அல்லது 7 மார்க் வந்து என்னவோ பண்ணுவாங்க, கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேருந்து பாருங்கள். அதுக்கடுத்து 6வது லெசன் வந்து படம் வரைந்து பாவம் குறி அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த தாவர செல், விலங்கு செல் வேறுபாடு, ப்ரோகேரட்டிக், யூகேரட்டிக் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது லெசன் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரியான டாபிக் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அதனால் அதை வச்சு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. 8வது லெசன் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 9, 10. ஸோ இதில் குறிப்பாக இந்த 10வது லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 10வது லெசன் வந்து பார்த்துருங்க. ஸோ 9 படிக்க முடியலனாலும் 10 ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து 15 சரிங்களா. 15ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மினிமம் நீங்கள் இது. அதுக்கடுத்து 2, 3 அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. 2, 3 படிக்க முடியலனாலும் 2வது லெசன் படிக்கலனாலும் நீங்கள் வந்து 3வது லெசன் அல்லது 2வது லெசன் ரெண்டுத்துல எதனாச்சும் ஒன்று உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணீங்க, சூஸ் பண்ணீங்க. ஸோ 5வது லெசன்லேருந்து கண்டிப்பாக என்ன உண்டு அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ 5ல் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. 10வது லெசனில் கண்டிப்பாக உண்டு, 8வது லெசனில் உண்டு, 6வது லெசனில் உண்டு, ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் உண்டு சரிங்களா. இது எல்லாமே நிச்சயமாக கேட்கக்கூடிய, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 10 5 மார்க்ஸ் வந்து கேட்கணும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே மினிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்க பாருங்க. அதில் பிரைமரியா ஃபர்ஸ்ட் லெசனு, 6th லெசனு, 8th லெசனு, 10th லெசனு, 5th லெசனு இது எல்லாமே பாருங்க. ஸோ மற்ற லெசனை அடிஷ்னலாக பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஈஸியாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு 11th பொறுத்த வரைக்கும் தேரிக்கு படிக்கிறத விட ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே நல்லா வந்து என்ன பண்ணிக்கங்க படித்து வச்சுங்க. ஏன்னா பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப், உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப், ஸோ அது எனக்கு வில் ஆக்சனோமீட்டர் இருக்குது. அது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கண்டென்ட் தான். அது எல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயாலஜி சரிங்களா. 12th பயாலஜி வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனி நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து உண்டு அப்படின்னா மினிமம் 5 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின் உண்டு சரிங்களா. இங்கே வந்து 3 to 4 பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் மார்க்ஸ் நமக்கு வந்து ஒரு லெசன் படிச்சிங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் மினிமம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்போ பயோ பாட்டனி நீங்கள் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா படிச்சிங்க. அதே போல் 5வது லெசன் நல்லா படிச்சிங்க. 9வது லெசனு, 10வது லெசன் இது எல்லாமே ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸில் படிச்சுங்க. இது கூட 2வது லெசன் வந்து என்ன பண்ணிங்க ஆட் பண்ணிங்க. இது ஏன்னா சின்னதாக இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து முடிஞ்சா 6, 7, 8 ஸோ இதெல்லாமே மினிமம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். அதனால இந்த இது 5 ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 6, 7, 8ல ஈஸியாக இருக்கிறது எல்லாமே இருக்கு. 8வது லெசன்லாம் கதை மாதிரி படிச்சுக்கலாம், ஸ்டோரி மாதிரி. 6, 7, 8 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பயோசுவாலஜி வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 2வது லெசனு, அதுக்கடுத்து 3வது லெசன். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 12வது லெசன்ஸ் அது வந்து என்ன பண்ணிக்கங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 7வது லெசன், 7வது லெசன்லேருந்து நமக்கு நோய்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த போதைகள் பற்றிலாம் நேற்று சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த லெசன்ஸை வந்து என்ன பண்ணிக்கங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 6வது லெசன் அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மினிமம் இந்த லெசன்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக இந்த 11, 12 சாரி 10, 11 இது வந்து ஈகாலஜி ரிலேட்டடு. இங்கே எப்படி பாட்னியில் 6, 7, 8 சொல்லுவோமோ அதே மாதிரி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 10, 11 இது வந்து ஜென்ரலாக ஸ்டோரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக படித்து வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜி. ஸோ 11th பயாலஜியில் பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு 15 லெசன்ஸில் இருக்குது. அதனால் இங்கே வந்து கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 to 5 மினிமம் 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஒரு லெசன்லையும், மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயோபாட்னி படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெசனை வந்து நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து 5th லெசன், அதுக்கடுத்து 6th லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசனு, ஸோ அதுக்கடுத்து 9 and 10 ஸோ இதெல்லாமே படிச்சிங்க. அதுக்கடுத்து 15வது லெசனு, 11
ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க மினிமம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினாவது நீங்கள் படிச்சுங்க. 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மொத்தமாக கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே 4 இது 5 இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் பயாலஜியில் மினிமம் பாஸ் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக படிச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அதே மாதிரி பயோசுவாலஜி வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லெசன். ஸோ இந்த தேர்ட் லெசன் வந்து சிம்பிளாக இருக்கும். அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 6வது லெசன் ரெஸ்பிரேஷனை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து 8வது லெசன் கிட்னி இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா படிச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 9, 10 சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபைனலாக 12வது லெசன் இருக்கும். சரிங்களா, இது வந்து எக்கனாமிக் சுவாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ மற்ற இதில் எது எது படிக்க முடியுமோ அது எல்லாமே படித்து வச்சுங்க. சரிங்களா, மினிமம் இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, டயக்ராம் கொஷின்ஸு, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே படிச்சுட்டு இந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த லெசன்ஸ் இதெல்லாமே லெசன் நம்பர் கொடுத்துருக்கோம். இதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. நிறைய பேர் வந்து கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து கம்மியான லெசன் இல்லை, 15 லெசன் இருக்கு. ஆனால் மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா, அதனால எதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ மினிமமா செலெக்ஷன் பண்ணிங்க. இது என்னோட சஜஷன். உங்களுடைய ஸ்டாஃப் சொல்லுவாங்க, விருப்பமா இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் நீங்க வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ஜஸ்ட் பாஸ் கிடையாது, அதை விட அதிகமான மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் டயக்ராம், டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸு, 3 மார்க்ஸு, 2 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.